கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ரோமர்களுக்கு இருக்கும். அதில் 5ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனம். ரோமர் 5:1. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். இந்த தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தெய்வீக சமாதானத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இதுவரைக்கும் இல்லாட்டி இன்றைய தினம் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீங்க. இந்த வருடம் தெய்வீக சமாதானத்தால் நிரப்பப்படும் வருடமாக இருக்க போகிறது. தெய்வீக சமாதானம்னா என்ன? வலது புறத்தில் 1000 பேரும் இடது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் வாதை என்னை அணுகாது தாவீது சொன்னது போல சொல்ல போறீங்க. உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் உங்களை தேவ சமாதானம் ஆட்கொள்ள போகிறது. அப்ப என்ன இது? தேவனுடைய உறவுகளே நீங்கள் பலப்பட போகிறீங்க. தேவனுடைய உறவுகளே பலத்து நின்றால்தான், தேவனுடைய உறவிலே அவரை பற்றி கொண்டு இருந்தால் தான் அப்போ அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும். அந்த தெய்வீக சமாதானம் நமக்கு கிடைக்கும். தேவன் கரத்தை விட்டு விட்டோம்னு வச்சுக்கிங்களேன், உலகத்தில் நம்ம உழுந்து விடுவோம். இதுதான் உண்மையான காரியம். அப்பாவோட கையை பிடித்து நடக்கிற சின்ன பிள்ளை எதுக்கும் பயப்படாது. அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டு தான் இருக்கும். அப்பா கையை விட்டுட்டு கூட அது பாட்டுக்கு எதிர வர வண்டி பஸ்ஸு எதுக்குமே ஓடக்கூடாது. அது பாட்டுக்கு ஓடும். ஏன்னா என்னுடைய அப்பா என்னை பாதுகாத்துக் கொள்வார், என்னுடைய அப்பா என்னை பாதுகாத்துக் கொள்வார் அப்படின்ற நிச்சயத்தில் இருக்கும். ஒரு ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு பைலட் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணாராம், பிளேனில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிராஷ் லேண்ட் ஆக போகிறோம், கடல் மேலே பறந்துட்டு இருக்கும்போது எல்லாம் ரெடி ஆகிக்கிங்கன்னு சொல்லும்போது ஒரு சின்ன பிள்ளை மட்டும் அது கவலையப்படாமல் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருச்சான். அப்போ பக்கத்தில் அவங்க கேட்டாங்களா, என்னம்மா நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஒன்றுமே பயமே இல்லைன்னு அப்படின்றதுக்கு அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஏன்னு ஓடுறோம் எங்கள் அப்பா, அவர் எப்படி என்னை கைவிடுவார் அப்படின்னுச்சான். இது ஒருவேளை நம்ம கேட்குறதுக்கு ஒரு சின்ன கதையாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. கர்த்தர் மேல் நம்ம விசுவாசத்தை வைத்திருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், நமக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, பய உணர்ச்சி கிடையாது, குற்ற உணர்ச்சி கிடையாது. நம்ம தெய்வீக சமாதானத்தை நிரப்பப்படுவோம். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியினால். அப்போ தேவன் மேலே நம்ம விசுவாசம் வைத்திருக்கிறோமா? தேவன் மேலே நம்ம விசுவாசம் வைத்திருக்கும் போது நம்ம தேவன் விரும்பும் நீதிமான்களாக நம்ம விளங்குவோம். தேவ நீதி நம்மகிட்ட விளங்கும். உலக நீதி கிடையாது, தேவ நீதி, தேவன் விரும்பும் நீதி நம்மளை ஆட்கொள்ளும். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம கர்த்தருடைய கிருபையை, அவருடைய அன்பை, அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற பாசத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் எந்த போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, எந்த நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்கள் தெய்வீக சமாதானத்தை யாரும் குலைத்துக் கொள்ள விட முடியாது. ஆனால் கர்த்தர் மேலே, இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம விசுவாசம் வைத்திருக்கிறோமா? இயேசுவின் மேலே வைத்துள்ள விசுவாசம் நம்மளை எந்த போராட்டத்துக்கும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும். அது தொழில் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை பார்க்குற இடத்துல கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் வாழ்க்கையில் சரியில்லாமல் இருக்கும், நல்ல வேலை இல்லைன்னு நினச்சிருந்தாலும் பரவாயில்ல, கணவன் மனைவிக்குள்ளே போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து காக்க வல்லவராக இருக்கிறார். அந்த வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்க. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அந்த தெய்வீக சமாதானம் எப்படி? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு வைத்திருக்கும் தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆனால் கொடுப்பதற்கு அவர் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக அன்பின் பரலோகபிதாவே, உண்மையில் உள்ள விசுவாசத்தினால் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் அப்பனே இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள மாட்டோம். தெய்வீக சமாதானம் ஆண்டவர், உலகம் தரும் சமாதானம் அல்லப்பா, நீர் தரும் சமாதானத்தை பெற்று உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு சமாதானத்தை எங்களை நிரப்பியதற்காக நன்றி ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிகளுக்குள்ள போராட்டங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்களாக்கி போட்டுவிட்டதற்காக நன்றி ஆண்டவரே. பணப்பற்றாக்குறை மூலமாக குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள வரும் பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்தையும் தெரியும் ஆண்டவரே. நிரம்பியுடைய பாத்திரமாக அந்த குடும்பங்கள் நடக்க போவதற்காக, இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. உண்மை பற்றும் விசுவாசத்தினாலே அவர் நீதிமான்களாக ஆக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உண்மை பற்றும் விசுவாசத்தின் வழி விடாதவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.